நீங்க இன்னும் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்க்கலனா, மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ள வாங்க. இந்த அருவியும் இந்த இடமும் ரொம்பவும் அழகா இருக்கு. நான் இந்த அருவிக்கரைக்கு வராத நாளே கிடையாது. எனக்கு ரொம்பவும் போர் அடிச்சா இங்கதான் வந்து உட்கார்ந்துருப்பேன். உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்தா நாளைக்கு நீங்க இங்க கட்டாயம் வரணும். அம்மா, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஆகாஷ இன்னும் காணோம். என்கிட்ட சொல்லாம ஆகாஷ் எங்கேயும் போக மாட்டான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆகாஷ் எந்த வேலையா இருந்தாலும் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பான். இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் ரொம்பவும் புதுசா இருக்கு. இந்த சமயத்துல ஆகாஷ் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். ஆகாஷ், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? ஒரு முக்கியமான வேலையா கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காடு வரைக்கும் போயிருந்தேன். அம்மா கிட்டயும் என்கிட்டயும் சொல்லாம இது வரைக்கும் நீ இந்த மாதிரி எங்கேயும் போனதில்ல. நான் தான் சொன்னேன்ல குக்கு, இது ஒரு முக்கியமான வேலைன்னு. ரொம்ப தூரம் பறந்து வந்தது எனக்கு களைப்பா இருக்கு. நான் தூங்க போறேன். இப்படி சொன்ன ஆகாஷ் தன்னுடைய கூட்டுல அப்படியே படுத்துட்டான். இப்ப ஆகாஷோட மனசு பூரா அபிதான் இருந்தா. தன்னோட வாழ்க்கையில முதலா ஆகாஷ் இன்னைக்குதான் தன்னோட அம்மா சோனாவையும் குக்குவையும் விட்டு மனசளவுல தூரமா போக ஆரம்பிச்சான். இப்ப எல்லாம் அடிக்கடி ஆகாஷும் அபியும் அருவிக்கரையில சந்திச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அபி தான் நினைச்ச மாதிரியே ஆகாஷோட மனச ஆகாஷோட குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டான். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அபி, என் மனசு பூரா என் அம்மாவும் என் தம்பி குக்குவும் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. நிறைய இடத்த நீ ஆக்கிரமிச்சிட்ட. ஆகாஷ், தயவு செய்து என்கிட்ட பேசும்போது உங்க தம்பிய பத்தியோ உங்க அம்மாவை பத்தியோ பேசாதீங்க. நீங்க என்னை பத்தி மட்டும்தான் பேசணும். என்னை மட்டும்தான் நினைக்கணும். நீங்க மற்றவங்கள பத்தி பேசுறத என்னால தாங்க முடியல. அப்புறம் நீங்க என்ன சின்ன குழந்தையா அம்மாவையும் தம்பியும் பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நம்மளை பத்தி பேசுங்க. நம்ம வாழ்க்கைய பத்தி பேசுங்க. அபி, ஒரு வகையில பார்க்க போனா நீ சொல்றதும் உண்மைதான். ஆகாஷ், நான் நேரடியாவே சொல்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதுவும் சீக்கிரமாவே. அபி, இத பத்தி தான் நானும் உன்கிட்ட பேசலாம்னு காத்திருந்தேன். ஆனா ஆகாஷ், நம்ம கல்யாணம் நடக்கணும்னா நீங்க எனக்காக நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும். நீ சொல்ற மாதிரியா? எப்படி நடந்துக்கணும்? நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அம்மா தம்பி கூட அந்த வீட்ல இருந்தா உங்க மனசு பூரா நான் இருக்க மாட்டேன். அதனால உங்க அம்மாவையும் தம்பியும் வேற வீட்டுக்கு அனுப்புங்க. இல்லைன்னா நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம். இங்க பாரு அபி, சோனா என்னோட அம்மா, குக்கு என்னோட தம்பி. அவங்கள விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? அம்மாவையும் தம்பியும் பத்தி இப்படி பேசுறீங்களே. நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா நான் உங்க மனைவி. நமக்கு பிறக்க போறது நம்மளோட குழந்தை. கொஞ்சம் எங்களையும் பத்தி யோசிச்சு பாருங்க. அபி, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. இங்க பாருங்க ஆகாஷ், நாளைக்கு நான் இதே இடத்துக்கு வருவேன். உங்களோட முடிவை இங்க வந்து என்கிட்ட சொல்லிடுங்க. அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆகாஷ், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இந்த விஷயத்த ஏன் முகத்தை உங்கன்னு வச்சுக்கிட்டு சொல்ற? அம்மா, அதுக்கும் காரணம் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம எல்லாரும் இதே வீட்ல ஒன்னா வாழ முடியாது. அதனால நீங்களும் குக்குவும் வேற வீட்டுக்கு போங்க. இல்ல நீங்க போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நானும் என்னோட மனைவியும் வேற வீட்ல போய் வாழ்ந்துக்கிறோம். ஆகாஷ், நீ என்ன சொல்ற? நீ ஏன் இப்படி பேசுற? இது என்னால நம்ப முடியல. நீ இப்படி பேசுறதுக்கு பின்னால யாரோ இருக்காங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க பேச்ச நம்பாத. இங்க பாருங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அதை மாத்திக்க மாட்டேன். இந்த வீட்ல இருக்க போறது நீங்களா இல்ல நாங்களா, அத மட்டும் சொல்லுங்க. ஆகாஷ், நீ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் உன்னை தடுக்க விரும்பல. எங்களுக்காக நீ எங்கேயும் போக வேண்டாம். இந்த வீட்லயே இரு. நானும் அம்மாவும் வேற எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறோம். டேய் ஆகாஷ், நீ எங்களை எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தா அது சந்தோஷத்தை கொடுக்காது. தனித்தனி வீட்ல இருந்தாதான் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கலாம். பிறகு குக்குவும் சோனா குருவியும் தங்களோட பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில பறந்து போனாங்க. குக்குவால ஆகாஷ் நடந்துகிட்ட விதத்தை நம்பவே முடியல. அம்மா, ஆகாஷ் அவனாவே இந்த மாதிரி முடிவெடுத்திருக்க மாட்டான். யாரோ அவனை வற்புறுத்தி இந்த மாதிரி முடிவெடுக்க வச்சிருக்காங்க. குக்கு அவனா முடிவெடுத்தானோ இல்ல யாரோ சொல்லி இந்த மாதிரி நடந்துகிட்டானோ, ஆக மொத்தத்துல ஆகாஷோட மனசு மாறிடுச்சு. அதை நீ புரிஞ்சுக்க.
கோரி அக்கா, என்னோட வேலை ரொம்பவும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. ஆகாஷ் இப்ப வீட்ல இருக்கான். குக்கு அவங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு வேற காட்டுக்கு போயிட்டான். வாங்க இந்த செய்தியை போய் கழுகு அக்கா கிட்ட சொல்லுவோம். பிறகு இவங்க 3 பேரும் கழுகக்காவை பார்க்க பறந்து போனாங்க. அபி, நீ செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உனக்கு எப்ப எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் என்ன வந்து பாரு. கழுகக்கா, அபிய உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சதே நாங்க தான். எங்களை மறந்துடாதீங்க. மறக்கல, நான் எதையும் மறக்கல. தம்பியும் அண்ணனும் என்ன அடிச்சு எப்படி காயப்படுத்தினாங்க, அதுக்கு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க போறேன். இன்னைக்கு ஆகாஷ கொல்லுவ, நாளைக்கு பக்கத்து காட்டுக்கு பறந்து போய் குக்குவையும் அவங்க அம்மாவையும் கொல்லுவ. இப்படி பேசிக்கிட்ட கழுகக்காவும் காலுக்காகவும் கோரிக்காவும் இவங்க எல்லாருமே சோனா குருவி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆகாஷ், எப்படி இருக்க? என்ன கழுகக்கா, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உனக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்கு, அதை முடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஓஹோ, பழைய கணக்க முடிக்க வந்தீங்களா? அன்னைக்கு என்னவோ உங்களை உயிரோட விட்டுட்டோம், ஆனா இன்னைக்கு விட மாட்டேன். ஆகாஷ், நீ அன்னைக்கு மாதிரி இல்ல, இப்ப நீ தனியா இருக்க, அத மறந்துட்டு பேசாத. கழுகு இப்படி சொன்ன உடனே ஆகாஷ் மனசுல கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சது. ஆகாஷ், இந்த நாளுக்காக நான் 6 மாசமா காத்திருக்கேன். இங்க பாரு ஆகாஷ், உன்னையும் உன் தம்பியும் பிரிக்க நாங்க எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டோம். நாங்க மாச கணக்கா பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. இந்த சமயத்துல அபி அங்க வந்து சேர்ந்தது. அபி, நீ இந்த இடத்துல இருக்காத, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா உனக்கும் ஆபத்து வரும். ஆகாஷ், நான் உங்க பக்கத்துல நின்னாதான் எனக்கு ஆபத்து வரும். அதனால நான் கழுகக்கா பக்கத்துல போய் நின்னுக்கிறேன். இப்படி சொன்ன அபி தாவி போய் கழுகக்கா கூடத்துல சேர்ந்துடுச்சு. என்ன ஆகாஷ், எதுவும் புரியாம தலையெல்லாம் சுத்துதா? அபி உங்ககிட்ட பேசுனதெல்லாம் நடிப்பு. உன்னையும் குக்குவையும் பிரிக்க நான் தான் அபிய உன்கிட்ட அனுப்பி வச்சேன். ஏய் கோரி, இவங்கிட்ட என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு, இவனை இப்பவே அடிச்சு கொல்லணும், அப்பதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். இப்படி சொன்ன கழுகக்கா ஆகாஷ் அடிக்கிறதுக்காக தாவி வந்தது. இந்த சமயத்துல எங்கிருந்தோ வந்த குக்கு கழுகை எட்டி உதைக்க கழுகு போய் காவல் கிட்ட விழுந்தது. என்ன கோரி ஆண்டி, வீட்டை விட்டு ஓடனவங்க எப்படி வந்தாங்கன்னு பாக்குறீங்களா? எப்போ ஆகாஷ் என்னையும் அம்மாவையும் வீட்டை விட்டு போக சொன்னானோ அப்பவே எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துடுச்சு. அதனாலதான் வீட்டை விட்டு வெளியில போகிற மாதிரி நடிச்சு மறுபடியும் வந்து உங்களுக்காக காத்திருந்தேன். நான் நினைச்சது தவறா போகல, ரொம்பவும் சரியா இருக்கு. கோரி, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது முட்டாள்தனம்னு என் மனசுக்கு படுது. குக்கு திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து இப்படி பேச ஆரம்பிச்ச உடனே பயந்து போன காகங்கள் 2 பேரும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பசங்களா, நேரத்தை வீணாக்காதீங்க. என் மருமகளை நான் கவனிச்சுக்கிறேன். கழுகக்காவுக்கு என்ன வேணும்னு நீங்க விசாரிங்க. இப்படி சொன்ன சோனா குருவி அபி மேல பாஞ்சு அபிய அடிக்க ஆரம்பிச்சது. ஆகாஷும் குக்குவும் கழுகக்கா மேல பாஞ்சு அடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா அதுல உள்ள எல்லாருமே புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதும், அந்த குடும்பத்தை யாராலும் ஒன்னும் பண்ண முடியாது. சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு முன்னால மாமரம், மாதுளை மரம், ஆப்பிள் மரம் இப்படி 3 வகையான பழமரங்களை வளர்த்து வந்தது. இந்த மரத்துல உள்ள பழங்களை அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் வந்து சாப்பிட்டு தங்களோட பசியை தீர்த்துக்கிட்டாங்க. சோனா குருவி இந்த மரங்கள்ல உள்ள பழங்களை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த பறவையும் தடுத்து நிறுத்தினதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மற்ற பறவைங்களுக்காகவே சோனா குருவி தன்னுடைய வீட்டு வாசல்ல இந்த மரங்களை வளர்த்து வந்துச்சு. சோனா, உன்ன மாதிரி பறவைய பாக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த மரங்கள் சின்ன செடிகளா இருந்தப்ப உதவிக்கு யாரையும் கூப்பிடாம நீயே கஷ்டப்பட்டு எல்லா செடிகளையும் மரமா வளர வச்ச. ஆனா அந்த மரங்கள்ல இருந்து பழங்கள் வந்த உடனே எல்லா பறவைகளையும் அதை சாப்பிட அனுமதிச்சு அவங்க பசி தீர சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. புறாண்ணா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த பழங்களை மற்ற பறவைகள் சாப்பிட்றப்ப என் மனசுல ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆனா இப்ப கொஞ்ச நாளா அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. ஏதோ ஒரு பறவை மரத்துல உள்ள காய்கள் பழுக்கிறதுக்கு முன்னாடியே அதை கீழே தள்ளி விட்டுடுது. யாருக்கும் பயன் தராம அந்த காய்கள் மண்ணில் விழுந்து மக்கி போறத பார்க்கும்போது என் மனசு ரொம்பவும் கஷ்டப்படுது. சோனா,
இதுக்காக கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம 3 பேரும் மறைஞ்சு இருந்து எந்த பறவை இந்த மாதிரி செய்துன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பறவைக்கு தக்க தண்டனையும் கொடுப்போம். இப்படி பேசிக்கிட்ட புறா, ரீட்டா கிளி, சோனா குருவி இவங்க 3 பேரும் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்தாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்பவும் ஜாலியா பறந்து வந்து ஆளுக்கு ஒரு மரத்து மேல உட்கார்ந்தாங்க. இப்படி உட்கார்ந்த காலுக்காகவும் மாம்பழத்தையும் கோரிக்காகவும் மாதுளை பழத்தையும் வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சாங்க. இப்படி சாப்பிட்டு முடிச்ச காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்தந்த மரத்துல இருந்த காய்களை தங்களுடைய கால்களால கீழே தள்ளி விட ஆரம்பிச்சாங்க. கோரி, தினமும் பழங்களை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி காய்களை கீழே தள்ள சொல்றியே, அது எதுக்காக? காலுஜி, நாம சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு செரிக்கணும்னா ஏதாவது வேலை பார்க்கணும். நமக்கு தான் வேலை பார்த்தே பழக்கம் இல்லையே, அதனாலதான் காய்களை கீழே தள்ளுற இந்த வேலையை பார்க்கறோம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. இத பார்த்து கோவமான புறா, ரீட்டா கிளி இவங்க 2 பேரும் காகங்களால பாஞ்சு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க, எங்களை அடிக்காதீங்க. நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக எங்களை அடிக்கிறீங்க? ஆமா, அடிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. அப்படி அடிக்கிறதா இருந்தா கூட எதுக்கு அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அடிங்க. புறானா, ரீட்டா கிளி, நீங்க 2 பேரும் முதல்ல அவங்கள அடிக்கிறத நிறுத்துங்க. காலன்னா கோரியக்கா, நீங்க 2 பேரும் செய்யறது நியாயமா? வயிற்று பசிக்கு பழங்களை சாப்பிடுறீங்க, அதை யாரும் குறை சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் காய்களை ஏன் கீழே தள்ளி விடுறீங்க? நீங்க கீழே தள்ளி விட்ட ஒவ்வொரு காயும் கொஞ்ச நாள் கழிச்சு பழமா மாறுங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? சோனா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். இதுக்கப்புறம் நாங்க மரத்துல உள்ள காயை கீழே தள்ளி விட மாட்டோம். சோனா, புறாவையும் ரீட்டாக்கிலையும் விட்டு எங்களை அடிக்க சொல்லிட்டு இப்ப வந்து நியாயம் பேசுறியா? இத நான் மறக்க மாட்டேன் சோனா, இத நான் மறக்கவே மாட்டேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு காலுக்காக தாழ்ச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. காலுஜி, எனக்கு வர்ற ஆத்திரத்துல என்ன செய்யறதுன்னே தெரியல. கோரி, பொறுமையா இரு. சோனாவை இந்த தடவை நாம வேற மாதிரி பழி வாங்குவோம். வேற மாதிரி பழி வாங்க போறமா? அது எப்படி காலுஜி? எதுவும் பேசாம என் கூட பறந்து வா. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு கோரிக்காவை தாழ்ச்சிக்கிட்டு பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் தன்னோட நண்பரான ராணா குருவி கிட்ட போச்சு. என்ன காலு, என்ன பார்க்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க? இங்க பாரு ராணா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. எங்க காட்டுல சோனா குருவின்னு ஒரு குருவி இருக்கு. அந்த குருவியை நாங்க பழி வாங்கணும். அதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. காலு, உனக்காக நான் எதையும் செய்வேன். என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த சோனா குருவிய நீ விரும்புற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணணும். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு சோனா குருவிய விஷம் வச்சு கொல்லணும். அதுக்கு சொந்தமா இருக்கிற ஒரு பெரிய வீடு, 3 மரங்கள், இதை நாம 2 பேரும் ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாம். காலு, என்னோட வீடும் ரொம்ப பழசா போயிடுச்சு. இந்த சமயத்துல நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. அந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன். 3 மரங்களையும் நீங்களே வச்சுக்கோங்க. காலுஜி, உங்க நண்பர் ராணாவோட பேச்ச கேக்குறப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் ராணா குருவி இவங்க 3 பேரும் சோனா குருவியோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ராணா, அதோ பார், அங்க இருக்கிறது தான் சோனா குருவியோட வீடு. அந்த வீட்டுக்கு எதிரில் உள்ள மரத்துல உக்காந்து இருக்கிறது தான் சோனா குருவி. இதுக்கு மேல உனக்கு எந்த விவரமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு இந்த விவரங்களே போதும். இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு அங்கிருந்து சோனா குருவி கிட்ட பறந்து போச்சு. குருவி, நான் உணவுக்காக ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தேன். எங்கேயுமே உணவு கிடைக்கல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த மரத்துல தான் பழங்களை பார்க்க முடிஞ்சது. இந்த மரத்துல உள்ள பழங்களை நான் சாப்பிடலாமா? இந்த பழங்களை யார் வேணாலும் சாப்பிடலாம், யாருக்கிட்டையும் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்ல. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே ராணா குருவி ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சது. என் பேரு ராணா, உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னோட பேரு சோனா. இந்த 3 மரங்களும் என்னோடது தான். எல்லா பறவைகளும் சாப்பிடணுங்கிற எண்ணத்திலேயே இந்த மரங்களுக்கு நான் உரிமை கொண்டாடுறதே கிடையாது. அப்படியா? இது ரொம்பவும் நல்ல விஷயம். பழத்தை சாப்பிட்டதால என்னோட வயிறும், உங்க பேச்ச கேட்டதால என்னோட மனசும் நிறைஞ்சிருச்சு. ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல பார்த்ததே இல்ல. நீங்க வேற காட்டை சேர்ந்தவங்களா? ஆமா, இந்த காட்டுக்கு நான் இன்னைக்கு தான் முதலா வந்திருக்கேன். அப்புறம் நான் இங்கேயே கூடு கட்டி வாழலாம்னு இருக்கேன். கூடு கட்ட தேவையான காஞ்ச பொருட்கள் எங்க கிடைக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா?
நீங்க மலை பக்கம் பறந்து போய் தேடினீங்கன்னா காஞ்ச புற்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சோனா, நீங்க சொன்ன தகவலுக்கு ரொம்பவும் நன்றி. இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு அங்கிருந்து பறந்து காலுக்காகத்துக்கிட்ட போச்சு. இந்த ராணா குருவி எவ்வளவு நல்ல குருவியா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த குருவியோட எண்ணங்கள் எல்லாம் என்ன மாதிரியே இருக்கு. என்ன ராணா, கல்யாணத்தை பத்தி பேசிட்டியா? உங்க கல்யாணம் எப்ப நடக்க போகுது? காலு, உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்ல. இப்பதான் முதலா அந்த குருவிய பார்த்து பேசுறேன். அதுக்குள்ள எப்படி கல்யாணத்தை பத்தி பேச முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி அந்த குருவி கிட்ட பேசலாம். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ராணா குருவி இப்ப எல்லாம் அடிக்கடி மரத்துல வந்து உட்காந்து பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அப்படி பழங்களை சாப்பிட வரப்ப சோனா குருவி கிட்டையும் நிறைய நேரம் பேச சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு நாள் இந்த மாதிரி சோனா குருவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ராணா குருவி சோனா குருவிய பார்த்து இப்படி கேட்டுச்சு. சோனா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேச ஆசைப்படுறேன். சொல்லுங்க ராணா, நீங்க எந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேச நினைச்சாலும் தயங்காம சொல்லலாம். சோனா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆரம்பத்துல உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க கூட பழக ஆரம்பிச்சு உங்க குணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஆசையே வந்தது. ராணா குருவி இப்படி கேட்ட உடனே சோனா குருவி வெக்கத்தால தலையை குனிஞ்சிருச்சு. என்ன சோனா, எந்த பதிலும் சொல்லாம தலைய குடிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கலாமா? ராணா குருவியோட இந்த பேச்சுக்கு சோனா குருவி மௌனமா இருந்துச்சு. அதை பார்த்த ராணா குருவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சோனா, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். பிறகு மறுநாளே ராணா குருவிக்கும் சோனா குருவிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் ராணா குருவிய பார்க்க காலுக்காகவும் குறிக்காகவும் வந்தாங்க. என்ன ராணா, எதுக்காக சோனா குருவிய கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன கோரி இப்படி கேட்டுட்ட? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்பாடா, எங்க உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுவியேன்னு பயந்துட்டேன். சரி சரி, இந்த விஷ பாட்டிலை எடுத்து வச்சுக்க. சந்தர்ப்பம் பார்த்து இந்த விஷத்தை சோனா குருவியோட சாப்பாட்டுல கலந்துடு. ஆமா ராணா, அப்படி நீ செஞ்சிட்டீன்னா அந்த பெரிய வீடு உனக்கு, 3 மரங்களும் எங்களுக்கு. பிறகு ராணா குருவி கோரிக்காகவும் கொடுத்த விஷத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. ராணாஜி, வந்துட்டீங்களா? நான் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொல்ல போற செய்தி கேட்டா நீங்களும் சந்தோஷமாயிடுவீங்க. சோனா, நீ என்ன சொல்ல போறன்னு சீக்கிரமா சொல்லு. என்னால ஆர்வத்தை அடக்க முடியல. ராணாஜி, நான் பருந்து டாக்டரை இப்பதான் பார்த்துட்டு வரேன். அவங்க நான் மாசமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நான் முட்டையிட போறேன். நம்மளோட வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த சந்தோஷத்தை விட இதுக்கப்புறம் அதிக சந்தோஷம் வரப்போகுது. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி தன்னுடைய கணவரோட நெஞ்சில சாஞ்சுகிச்சு. அதே சமயம் சோனா குருவியோட மரண செய்தியை கேட்கறதுக்காக காலுக்காகவும் குறிக்காகவும் சோனா குருவி வீட்டு வாசல்லையே காத்திருந்தாங்க. இல்ல, சோனாவை என்னால கொல்ல முடியாது. சோனா என்னோட மனைவி. அதுவும் இல்லாம சோனா இப்ப மாசமா வேற இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்த விஷத்தை அந்த காகங்கள் கிட்டயே திருப்பி கொடுத்துருவோம். இப்படி நினைச்சு விஷத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புன ராணா குருவி தன்னோட வீட்டு வாசல்லையே காகங்களை பாத்துருச்சு. என்ன ராணா, என்னாச்சு? சோனா குருவி இறந்துடுச்சா? அந்த செய்தியை சொல்லதான் இவ்வளவு அவசரமா வந்தியா? இல்ல, சோனாவை என்னால கொல்ல முடியாது. இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த விஷத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம்னு தான் வந்தேன். சோனா என்னோட மனைவி. அதுவும் இல்லாம சோனா இப்ப மாசமா வேற இருக்கு. ராணா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ கல்யாணம் பண்ணினது ஒரு நாடகத்துக்கு தான். நமக்கு தேவை சோனா குருவியோட வீடும் அந்த 3 மரங்களுமே தவிர சோனா குருவியோட உயிர் கிடையாது. காலு, கோரி, நீங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். நான் சோனா குருவியை கல்யாணம் பண்ணும் போது அந்த எண்ணத்துல தான் இருந்தேன். ஆனா இப்ப அந்த எண்ணம் இல்ல. ஏன்னா சோனா குருவி காட்டின உண்மையான அன்பு என்னோட குணத்தை மாத்திருச்சு. நானும் சோனா குருவி மேல உண்மையான அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். ராணா, நீ ரொம்பவும் அழகா பேசுற. உன்னை இப்படியே விட்டா குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு சோனா குருவியோட நீ சந்தோஷமா இருப்ப. ஆனா அதை பார்த்துக்கிட்டு எங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. இங்க பாரு, நாங்க சொன்னபடி நீ சோனா குருவிய விஷம் வச்சு கொல்லலன்னா நீ யாரு, உன்னோட யோகிதை என்ன, நீ எதுக்காக சோனா குருவிய கல்யாணம் பண்ணன, இப்படி எல்லா விஷயத்தையும் சோனா குருவிட்ட சொல்ல வேண்டி வரும்.
ராணா, கோரி சொல்றது 100% உண்மை. இந்த உண்மையை எல்லாம் சோனா குருவி கிட்ட நாங்க சொல்லிட்டா சோனா குருவியே உன்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில விரட்டிடும். சரி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. சோனா குருவி முட்டையிடட்டும். அதுக்கப்புறம் நானே விஷத்தை வச்சு சோனா குருவியை கொன்னுடுறேன். ராணா, இப்பதான் புத்திசாலித்தனமா பேசுற. எங்களை ஏமாத்தணும்னு நீ நினைக்காத. சோனா குருவி என்னைக்கு முட்டையிடுதோ அன்னைக்கே சோனா குருவியோட உயிரும் போகணும். இப்படி சொல்லிட்டு கோரிக்காகவும் காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா குருவியும் ஒரு நாள் ஒரு அழகான முட்டை இட்டது. ராணாஜி, அந்த முட்டை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம முட்டை மாதிரியே அதுல இருக்கிற குழந்தையும் ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சோனா, முட்டையிலிருந்து வெளிவர குழந்தை பெண் குழந்தையா இருந்தா அது ஒன்ன மாதிரியே அழகா இருக்கும். ராணாஜி, ஆண் குழந்தை பிறந்தா அது உங்களை மாதிரியே அழகா இருக்கும். இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சமயத்துல காகங்கள் சொல்லிட்டு போன விஷயம் ராணா குருவிக்கு ஞாபகம் வந்ததால அதோட சந்தோஷம் எல்லாம் பறந்து போய் கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இவ்வளவு அன்பான, அழகான, புத்திசாலித்தனமான மனைவியை என்னால எப்படி கொள்ள முடியும்? அதுக்கும் பதிலா அந்த விஷத்தை குடிச்சிட்டு பேசாம நாமளே செத்து போயிடலாம். இப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் குழப்பிக்கிட்டு இருந்த ராணா குருவி கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. எது நடந்தாலும் நடக்கட்டும், நாம சோனா குருவி கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதுக்கு சோனா குருவி எந்த தண்டனை கொடுத்தாலும் அத மனசார ஏத்துப்போம். ராணாஜி, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. சோனா குருவி இப்படி கேட்ட உடனே ராணா குருவி ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் சோனா குருவி கிட்ட தெளிவா எடுத்து சொல்லுச்சு. சோனா, நடந்தது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மை. இப்ப நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ராணாஜி, நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த காவங்களும் நீங்களும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அப்ப எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நானே தேர்த்திக்கிட்டேன். நீங்க உண்மையானவரா இருந்தா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்பீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி கேட்டுட்டீங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சோனா, என் மேல உனக்கு ஒன்னும் கோபம் இல்லையே? இல்ல ராணாஜி, கொஞ்சம் கூட இல்ல. நீங்க என் மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்காதுன்னு நினைச்சு நான் இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கேன். ராணா, இப்ப இந்த விஷ பாட்டில என்ன பண்ண போறீங்க? நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் இந்த விஷ பாட்டில அந்த காகங்கள் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வருவோம். பிறகு விஷ பாட்டில எடுத்துக்கிட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் காகங்கள் வீட்டுக்கு பறந்து போனாங்க. காலன்னா கோரியக்கா, ராணாஜி யாரு, அவர் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இப்படி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதனால இதுக்கப்புறம் நீங்க எதை சொல்லியும் ராணாஜியை மிரட்ட முடியாது. அதனால இந்த விஷம் இதுக்கப்புறமும் என்கிட்ட இருக்கிறது வேஸ்ட்னு நினைக்கிறேன். இந்தாங்க, இந்த விஷ பாட்டில நீங்களே வச்சுக்கோங்க. இப்படி சொன்ன ராணா குருவி விஷ பாட்டில காகங்கள் கிட்ட கொடுத்தது. ராணா குருவியும் சோனா குருவியும் ஒன்னா வந்திருக்கத பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கோரியக்கா, இது வரைக்கும் வாழ்க்கையில நான் தனியா இருந்தேன். எனக்குன்னு சொந்தமா யாரும் இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்களும் கால் அண்ணனும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல சொந்தத்தை உண்டாக்கி கொடுத்துட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி சொல்லிட்டு சோனா குருவியும் ராணா குருவியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கோரி, எனக்கு என்னவோ நாம 2 பேரும் கல்யாண புரோக்கரா மாறினா நிறைய சம்பாதிக்க முடியும்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? எனக்கா காலுஜி, இந்த விஷத்தை கொடுத்து உங்களையே கொல்லணும் போல தோணுது.